குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல் 3 நண்பர்கள் இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய 3 நண்பர்களும் நம்மகிட்ட வந்து பியூர் பாலிடிக்ஸ் படித்தவங்க. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கக்கூடியவர் ராஜராஜ சோழன், அதே போல் வந்து ஒயிட் ஷர்ட்டில் வந்து பிரபாகரன், கடைசியாக இருக்கிற வசந்தகுமார். 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. 3 பேருடைய கேள்விகள் என்ன, அதற்கான பதில் என்ன தேடி பார்க்கலாம். எஸ் ஜென்வன். வணக்கம் சார். கடைசியாக இருக்கிற என்கிட்டேருந்து முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆன் கிரவுண்டு பாலிடிக்ஸ்லேயும் சரி, மீடியாலையும், முக்கியமாக மீடியாவில் செய்திகளில் மக்கள் எதை பேசணும், எதை செயல்படுத்தணும், எது நடக்கணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நேரேட்டிவ் செட் பண்ணுறதுல டிஎம்கே இருக்காங்க. அதே மாதிரி எதனால் ஏடிஎம்கேவால் அதை செய்ய முடியல? ஏன்னா ஏடிஎம்கே சாதாரண கட்சியில், இவர் எடப்பாடி சாதாரண ஆள் இல்லை, அவர் அடிச்சுட்டு வந்த எல்லாருமே டானுங்க தான். அது நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரால் ஏன் இன்னும் மீடியாவையும் ஆன் கிரவுண்டையும் இன்னும் ஸ்ட்ராங்காக அவரால் கை கொண்டு வர முடியல? அந்த 2 கட்சிகளுடைய பிராட்டப் தான் முக்கியமான காரணம். ஒரு கட்சி எப்படி உருவாகுதுன்னு பார்க்குறீங்களா? திமுக உருவானதே நெரேட்டிவில் தான். அவர்களுடைய தாய்க்கழகமாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் எல்லாமே வந்து ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஆரியம், திராவிடம், பார்ப்பனம், நான் பிராமின்ஸ் இது மாதிரியான ஒரு விஷயங்களை உருவாக்கி அப்படி ஒன்று புதுசாக இருக்குன்னு கால்டுவெல் கிரியேட் பண்ண ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் போனவங்க. ஏடிஎம்கே உருவானது வந்து ஒரு பெரிய ஸ்டாரோடைய வெளியில். ஏடிஎம்கேக்கு வந்து பப்ளிக் கனெக்டிவிட்டி தேவையே இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? எம்ஜிஆர் இருந்தபோது அவர் உருவானதில் எம்ஜிஆர் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர்கிட்ட காரில் போகும்போது பேசினாராம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் போட மாட்டீங்க, மாவட்ட செயலாளர் கூட்டு பேச மாட்டீங்க, கலைஞர்லாம் வந்து அப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவர் சொன்னாராம், எனக்கு வந்து உங்கள் மூலமாக மக்கள்கிட்ட ரீச் ஆனுங்கிற அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி மக்கள்கிட்ட ரீச். நீங்கள் வந்து ஒரு மிடில் மேன் ரோல் ப்ளே பண்ண நான் ஏதாவது சொன்னால் வைக்கிறது தானே தவிர எனக்கு வந்து உங்கள் மூலம் மாவட்ட செயலாளர் தான் கட்சியை வளர்க்கணுங்கிறது இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து எம்ஜிஆருடைய கட்சின்னு அதுக்கு பேர். அதனால் வந்து அவர் வந்து ஹீ இஸ் வெரி கிளியர். அதே தான் வந்து விஜயகாந்துக்கு, அதே தான் வந்து ஜெயலலிதாவுக்கு. எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஸ்டார்டமோட தான் இருந்தவங்க. ஜெயலலிதா அவர்னா யார், தமிழ்நாட்டில் யார் ஒருத்தரும் ஜெயலலிதானா எந்த ஜெயலலிதா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு, அதை அதிமுக பூச்சலாளர் ஆகிறதுக்கு முன்னாடி, ப்ளஸ் ஏடிஎம்கேலையுமே அவங்களை வந்து கொள்கை வரப்பு செயலாளர்லேருந்து, ராஜ்யசபா எம்பிலேருந்து பல ஒரு கிராஜுவலான க்ரோத் கொடுத்தே இருந்தார். திரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு அந்த இடத்துல அந்த கேப் இருக்குது. அவர் வந்து முதலமைச்சரான பிறகு தான் நமக்கு யாருன்னு தெரியும். மற்றவங்களாம் ஒரு அமைச்சரில் 34 அமைச்சர் 35 அமைச்சரும் தெரியாது நமக்கு. அதே மாதிரி தான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரான பிறகு தான் யாருங்க அப்படின்னு தெரியும். எல்லாருமே வந்து இவராவார நினச்சிருந்த போது திடீர்னு ஓ பன்னீர்செல்வம் சொன்னாங்க. ஓ பன்னீர்செல்வங்கிற பேரை சொன்ன பிறகு தான் நாங்கள் எல்லாம் தேடணும் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ இவங்க இந்த இடத்துல வீக்காதிட்டாங்க. விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு இந்த நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படலை. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஏடிஎம்கே தலைவர்கள், பிரதான தலைவர் 2 பேர், எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பேருக்கு நெரேட்டிவே தேவைப்படல. அவர்களே போதுமானது. கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லுவாங்க, அவங்களே போதுமானது. ஆனால் டிஎம்கே வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்னால உருவானது அல்ல. அப்போ அவர்கள் வந்து ஒரு தத்துவத்தை முன்னிறுத்த வேண்டியிருக்குது. அந்த தத்துவத்தை முன்னிறுத்துறதுக்காக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆரியம், திராவிடம் வந்து இன்னைக்கு நம்ம பேசுகிற தருணத்தில் முதலமைச்சர் வந்து ஒரு பேட்டி பேசியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் பாஜகவுடைய பாச்சா பழிக்காது. யோசிச்சு பாருங்கள், பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக கூட 25 சீட்டா 30 சீட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதில் எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னே தெரில. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸின் ராஜதந்திரம் பழிக்காதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? கம்யூனிஸ்டுகளை வரவிடாமல் தடுக்கணும்னு யாராவது சொல்கிறாங்களா? அப்போ வந்து 2வது 3வது 4வது லேயரில் இருக்கக்கூடிய கட்சிகளை சிஎம் ஏன் பிரதானப்படுத்தி எதிர்க்கிறாரு? அதுதான் அந்த நெரேட்டிவ். உங்களுக்கு புரியுங்களா? டிஎம்கே வந்து ஏடிஎம்கே மட்டும்தான் எதிர்க்கணும், ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும்தான் எதிர்க்கணும். ஏடிஎம்கே டிஎம்கே பற்றி மட்டும்தான் பேசுது, ஆனால் டிஎம்கே பிஜேபி பற்றி பேசுது. ஆக்சுவலாக நீங்கள் புரோட்டோக்காலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பிஜேபி வந்து இன்றைக்கி 3வது அல்லது 4வது இடத்துல இருக்கும். நீங்கள் அது ரிசல்ட் வந்தால் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது அல்லது 4வது இடத்துல இருக்கும். அப்போ 2வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியை பேசாமல் 3வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியை ஏன் பேசுகிறாங்க? ஒன்று, அவர்கள் தான் நாளைக்கு வளரப்போகிறார்கள்ங்கிறது. பிஜேபி இஸ் எ க்ரோயிங் பார்ட்டி, அது ஒன்று. 2வது, இதுதான் இந்த நெரேட்டிவ்க்கான மெயின் திங். நம்ம வந்து இல்லாத ஒன்றை இருப்பதாக கட்டமைத்து பூச்சாண்டி பேய் பிசாசு வந்துடும் போயிடும் பார்த்துக்கு அவ்வளோதான், நம்மளால தமிழ்நாட்டில் யாரும் வாழ முடியாது இன்றைக்கி அப்படின்னு வரும்போது திரும்ப 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 ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒருவேளை உண்மையாக இருக்கும் அப்படின்னு 4 பேர் நம்புவாங்க.
அதனால தான் இந்த டிஎம்கே வந்து நெரேட்டிவில் மாஸ்டராக இருக்காங்க, ஏடிஎம்கே நெரேட்டிவில் மாஸ்டர் இல்லை. ஏடிஎம்கேக்கு இப்போ தான் நெரேட்டிவ் செட்டிங் தேவைப்படுது. அதில் வந்து ஏடிஎம்கே பலவீனமாக இருக்கிறது இயல்பு தான். ஏன்னா 50-60 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நெரேட்டிவ்லேயே பிறந்த ஒரு கட்சி வந்து அதில் எக்ஸ்பர்டைஸ் ஒன்று இருக்கும் பாருங்கள். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், திமுக மாதிரி ஒரு பெஸ்ட் எதிர்கட்சி பார்க்க முடியாது அப்படின்னு. ஏன்னா இறங்கி அடித்து வேலை பார்ப்பாங்க. அதை நேரு அவர்களே ஒரு வந்து பேட்டியில் ஒரு மேடையில் பேசும்போது சொல்லார், பாண்டெல்லாம் சொல்லியிருக்காரு நம்மளாம். அதில் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பாடம் அவங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுகவில் மாவட்ட நிர்வாகிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாக இருப்பாங்க. ஏடிஎம்கேல மாவட்ட நிர்வாகி ஸ்ட்ராங்காக இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் டைரக்டாக கனெக்டட் டு பப்ளிக், ஜெயலலிதா டைரக்ட் கனெக்டட் டு பப்ளிக். 2016 தேர்தலில் 60 சட்டமன்ற வேட்பாளர்களை ஒரு மேடையில் நிறுத்தி ஜெயலலிதா பேசுகிறாங்க. வேலூர் சட்டமன்ற வேட்பாளரை திருச்சியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு அது பார்க்குறது ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னங்க வேலூர் சட்டமன்ற வேட்பாளர் திருச்சி வேலூர்லேருந்து ஒரு 10 பேர் வந்திருப்பாங்களா? அப்போ என்ன அறிமுகம்னா அது தேவையில்லை அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்கன்னா, ரெட்டரையில் நின்னாங்கன்னா அவங்களுக்கான ஓட்டு உண்டு இல்லை, இந்த இடத்துல முடிஞ்சிருது. அப்புறம் அந்த வேட்பாளருக்கு ஒரு நல்லது பொழுதுங்கிறது செகண்டரியாக போயிடுது. அப்போ அவங்களுக்கு வந்து நெரேட்டிவே தேவைப்படாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நெரேட்டிவ் தேவைப்படுது. அவங்க வந்து இப்போ ஒரு 5-10 வருஷமாக 9 வருஷமாக தான் வந்து இவர் முதலமைச்சராக இருந்து வந்தார் போச்சுனாலும் இப்போ இன்றைக்கி தான் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கிறார். செங்கோட்டையன் போன்றவர்களை போங்க, அப்போ நீங்கள் போகணும் கூட பரவாயில்லைங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி தான் வந்து நிற்கிறார். அப்போ இவருக்கு நெரேட்டிவ் தேவைப்படுது. அதில் வந்து டிஎம்கேயோட கம்மியாக இருக்கிறது வந்து விச் இஸ் வெரி ஆப்வியஸ். இனிமேல் போக அவங்களும் வளர்த்துக்கிட வேண்டிய மாவட்ட நிர்வாகிகளை பலப்படுத்துவது, நெரேட்டிவை ஸ்ட்ரென்தன் பண்ணுவது, இது ரெண்டுமே அவர் செய்ய வேண்டியது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக செய்ய வேண்டிய தேவை. அவ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கனால அவங்களுக்கு வந்து அது டிஎம்கே கம்பேர் பண்ணால் பலவீனமாக இருக்கிறது வந்து வெரி ஆப்வியஸ் தான். ஓகே சார், என்னை பொறுத்த தற்போதைய மக்களிடம் வந்து சார் போதிய அரசியல் அறிவு இல்லையான்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து இது இப்போத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா வந்து பார்த்தா 1977 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான அரசியல் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரைத்துறையில் தேட ஆரம்பித்தாங்க. அதே 40 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே திரைத்துறையில் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இது மக்களுக்கு உண்டான அரசியல் அறிவு வந்து சரியாக இல்லையா, இல்லை இருக்க அரசியல் தலைவர் சரியில்லையா, மக்களுக்கான வந்து பார்த்தோன்னா அரசியல் அறிவு நம்ம ஸ்கூல் லெவல்லே புகுத்தணுமா? அதான் 8வது படிக்கும்போதே வந்து ஒரு சப்ஜெக்ட் அரசியல் அறிவுன்னு வச்சு ஒரு தலைவர்னால் இந்த கேரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு இவர்னா இந்த கேரக்டர்ஸ் இருக்கணும், இப்படி செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லே புகுத்தணுமா? எப்படி வந்து மக்கள் செலக்ட் பண்ண வைக்கிறது சார்? ஸ்கூல்லலாம் புகுத்தாமலே இவ்வளோ பாலிட்டிக்ஸ் ஆகி போச்சு. நீங்கள் வந்து இந்த புகுத்த வேற ஆரம்பித்தாங்கன்னு என்னதுன்னு, அரசியல் அறிய வேண்டியது அவசியம் அப்படின்னு தான் உண்மை. ஆனால் இன்றைக்கி என்னென்னா அரசியல் அப்படிங்கிறதா இல்லாமல் இவர்கள் வந்து ஒரு ஹேட்ரடை, ஒரு வன்முறையை, ஒரு வன்மத்தை இதை தான் வந்து உள்ளே விதைக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து காலேஜ்லேயே ரொம்ப பெருசாக மோசமாக போயிட்டுருக்கு. நம்ம சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய சண்டையிலேருந்து 100 தகராறு பார்த்துருக்குறோம். ஒரே அடிதடி தான். பாலிடிக்ஸுங்கிறது நம்ம எப்படி அரசியல் செய்யணுங்கிற பற்றி இல்லாமல் எப்படி அடிதடி பண்ணணுங்கிற மாதிரி வந்து போய் நிற்குது. அப்போ ஸ்கூலில் போச்சுன்னா அது எவ்வளோ விஷமாக போய் நிற்குங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். அது ஒரு பார்ட். நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி 74 வந்து நீங்கள் எம்ஜிஆரை தேடினாங்க. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆரா, இன்னைக்கு ஸ்டாலினா, விஜயா அப்படின்னு போய் நிற்கிறோமேங்கிற ஒரு புரியுது. ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கணும், சினிமா பின்புலத்தில் எல்லாருமே இருந்தாலும் அண்ணாவும் கலைஞரும் ஸ்டாலினும் சினிமாவால் வளர்ந்தவங்க இல்லை. அவங்க நோன் ஃபார் சினிமா தான். பட் வந்து எம்ஜிஆர் சினிமாவால் வந்தவர்னா சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சினிமா தான் பெரிய ரீச். அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் நடிகராகத்தான் அறியப்படுவார். அண்ணாவும் கலைஞரும் வசனகர்த்தாவாக இருந்தாலும் அவர்கள் அரசியல்வாதியாக தான் அறியப்படுவாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி வந்து பாலிடிக்ஸ். அதே தான் இப்போ நம்ம ஸ்டாலின் கூட வந்து ஒரு நடிச்சிருக்காரு, குறிஞ்சி மலையெல்லாம் நடிச்சார், வச்சார், சின்ன சின்னதாக பண்ணாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவர் நடிகராக அறியப்பட்டவரே இல்லை, அவர் அரசியல்வாதி தான். அப்போ நம்ம இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்கல்ல, இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. ஸோ நடிகர்களை தேடி தமிழ்நாடு இருக்குங்கிறது உண்மை இல்லை, நடிகர்களுக்கு அந்த ஆசை இருக்குங்கிறது தான் உண்மை. சரி, மக்கள் இப்படி மோசமாக உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்க. அவங்க யாரெல்லாம் முதலமைச்சர் ஆக்குனாங்கன்னு சொல்லுங்கள். நடிப்புலேருந்து வந்து யாரெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னு சொல்லுங்கள். இல்லையே. நீங்கள் ராமராஜன்லேருந்து பலர் வந்திருக்கிறாங்கல்ல, கார்த்திக்லேருந்து சரத்குமார்லேருந்து பலர் வந்திருக்கிறாங்கல்ல. அப்போ எல்லாருமே வந்து முதலமைச்சர் ஆகலை. அவங்க ஒரு எம்பி ஆனாங்க, ஒரு எம்எல்ஏ ஆனாங்க, வேறு கட்சியில் வந்துட்டு போனாங்க. கார்த்திக் இருந்தார், டி ராஜேந்தர் இருக்கிறார், பாக்கியராஜ் இருந்தார், இது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஸோ எல்லாருமே முதலமைச்சர் ஆகிடல, எல்லோருக்குமே அந்த ஆசை இருந்தது. ஆனால் யாரால் பண்ண முடிஞ்சது, மக்கள் யார் அனுமதிச்சாங்கன்னு பார்க்கணும்ல, அதுதான் புரியும். ஸோ நான் மக்கள்கிட்ட இன்னும் ஒரு பெரிய கோளாறு பார்க்கல. என்னங்க இப்படி சினிமாக்காரங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நான் நினைக்கல. சினிமாக்காரர்களுக்கு அந்த ஆசை வந்துச்சு. இப்போ விஜய் அரசியலுக்கு வரணும்னு எந்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தினாங்க? உங்களுக்கு புரியல. அவர் முடிவு பண்ணார். ரஜினிகாந்த் வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே காமனாக இருந்துச்சு. அவர் வந்து வருவார். ஏன்னா அவருக்கு வந்து 95 அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பாஷா படத்தில் சொன்னது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக மாறிடுச்சு. அது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அது பொலிட்டிக்கல் கமெண்ட்.
அதனால வந்து டைரக்டாக அரசியல் பேசுகிறாருன்னு வந்துருச்சு. அப்புறம் 96 வந்து ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுனாரு. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால அவர் வருவாரோ அப்படின்னு நினச்சாங்க. வரணும்னு விரும்பினாங்க, வரக்கூடாதுன்னு விரும்பினாங்க. ஆனால் திரு விஜய் போன்றவர்களுக்கு அப்படி எதிர்பார்ப்பு இல்லையா? அவர்கள் தான் உருவாங்க. அவருடைய தகப்பனார் வந்து ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு கட்டமைச்சார். என் பையனை நான் அரசியல் கொண்டு வர போகிறேன். அந்த விதையை வந்து அவர் வந்து ஊற்றிக்கிட்டே வந்தார் பையன்ட்ட. பையன் வந்து கரெக்டாக அதிலே குருமாயே வந்துட்டு இருந்தார். எப்போங்கிறதுல அப்பாக்கும் பிள்ளைக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அவர் கரெக்டாக பாலிடிக்ஸில் இறங்கிட்டார். ஸோ இது வந்து விஜயும் அவருடைய தந்தையும் அவர்களுடைய ஆசையை தவிர தமிழகத்தின் எதிர்பார்ப்பு அல்ல. தாவேக்கா வர வேண்டும் என்று தமிழகம் தவம் கிடக்கவில்லை. விஜய் விரும்பினார், மக்கள் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நடிகர்கள் பின்னாடி தமிழகம் போகிறது என்பது உண்மை அல்ல. நடிகர்களுக்கு ஒரு ஆப்வியஸான ஈர்ப்பு இருக்குங்கிறத மாற்று கருத்து இல்லை. உலகத்துக்கு சீமான் அறிமுகமானது சினிமா மூலமாக தான். ஆனால் இன்னைக்கு சீமான் வந்து அரசியல்வாதியை தவிர சினிமாக்காரர் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? நல்ல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் தான் அவர். ஸோ அவர் வந்து டைரக்டர் சீமான் அப்படின்னு யாருமே இன்னைக்கு பேசுறது இல்லை. உங்களுக்கு புரியல? சீமான் வந்து ஒரு அரசியல் இயக்குனர். ஸோ பின்புலம் அதுவாக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இவங்க திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, நம்ம வந்து வெளியில் வரணும். அவர்களுக்கு இந்த ஸ்டார்டம் வந்து ஒரு ரீச்சை கொடுக்குது. ஒரு அன்புமணி கட்சியை கொண்டு தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறதுக்கும் ஒரு விஜய் கட்சியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அன்புமணின்னா நீங்கள் வந்து திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் வந்து யாருங்க கொடுக்கணுமா வேண்டாமாங்க, அது ஒரு சமுதாய கட்சி இல்லையான்னு ஒரு டிபேட் வந்துருக்கு. விஜய் கட்சியில் டக்குனு ரீச் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளோ அதுக்கப்புறம் அவர் சமுதாயமாக அவர் வந்து சர்வீஸ் பண்ண வர்றாரு, அதெல்லாம் யாரும் கேட்கல. விஜய் கட்சி ஆரம்பிச்சு அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. அதுதான் முக்கியம். ஸோ இவர்கள் தான் ஆசைப்படுகிறார்கள். தமிழகம் தவறு கிடைக்கல. இல்லை சார், இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு அரசியல் தான் சார் இருந்துட்டு இருக்குது. ஆதரவு அரசியலோ இது தேவை இது தேவைன்னு வரல. இவர் எதிர்த்தா போதும் நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான். இப்போ டிஎம்கே பெரிய ஆளாக இருக்கா, டிவிக்கு எதிர்க்கிற மாதிரி ஒரு நேரட்டிவ் மாரி செட் பண்ணி இருக்குது. இப்போ பிஜேபி வந்து இந்த எஸ்ஐஆர் வர ப்ராப்ளமாகட்டும், இதை தடுக்கிறதாகட்டும், டிஎம்கே வந்து அதை எதிர்க்கிறது. பரந்தூர் விமான நிலையமாகட்டும், இப்போ இவர் விஜய் எதுக்கு எதிர்க்காருன்னு தெரியல, ஆனால் எதிர்க்கணும், அவ்வளோதான் அரசியல். இது தேவை, நான் இதுக்காக வந்திருக்கிறேன்ட்டு யாரும் அரசியலுக்கு வர மாதிரி தெரியல, இதை நான் செய்ய போகிறேன்ட்டு அரசியலுக்கு வர மாதிரி தெரியல. இதனால் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு பேசுகிறதுக்கு ஒரு கண்டென்ட் தான் கிடைக்கிறத தவிர முன்னேற்றமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லை, அதாவது நீங்கள் 4-5 சப்ஜெக்ட் சொன்னீங்க, அது சப்ஜெக்ட் தனியாக விட்டுருவோம். பரந்தூர் விமான நிலையம் வந்து வேணும் அப்படிங்களா, அவனா எதிர்பார்த்து ஐ கம்ப்ளீட்லி காடி. ஆனால் இப்படி தான் காலம் பூரா இருந்திருக்கு. நீங்கள் ஒரு ராவணனை அழிப்பதற்கு தான் ஒரு ராமன், ஒரு கம்சனை அழிப்பதற்கு தான் ஒரு கண்ணன். அப்போ எப்பயுமே ஒரு எதிரியை ஒருத்தர் அடையாளப்படுத்தினா தான் நான் அவரை ஜெயிக்கிறேன்னு வந்து முடியும். தத்துவங்கள் வந்து பின்னாடி தான் நிற்கும். எப்பயுமே வந்து ஒரு வில்லன் ஒரு ஹீரோ. ஒரு ஹீரோ இருப்பார். ஹீரோவுக்கு என்ன வேல்யூ இருக்கும்? நீங்கள் வந்து சினிமா கொஞ்சம் படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வில்லி வந்து ஒரு லேடி, சரிங்களா? அப்போ ஒரு லேடியை எதிர்க்கிறதா அப்படின்னு தலைவர் வந்து இருக்கிறான்னு வரும்போது அந்த லேடி கேரக்டரை பயங்கர ஸ்ட்ராங்காக ஆக்கியிருப்பாங்க. அவங்க ஸ்டைலில், ப்ரொமோஷனில், அவங்களுக்கான வேலை, ஸ்க்ரீன் பர்சன்ட் எல்லாத்துலேயுமே. அப்போ அந்த வில்லி ஸ்ட்ராங் ஆக 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 தான் அதற்கான நீடு இருக்குது. அதை வந்து தலைவர் காலி பண்ணுவார் அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வில்லன் ஒருத்தர் இருந்தால் தான் ஹீரோக்கான வேல்யூவே. வில்லன் இல்லாத படத்தில் ஹீரோக்கு என்ன வேல்யூ இருக்குது? எல்லாமே உலகம் முழுக்க சுமூகமாக அமைதியாக போயிட்டுருக்குன்னா இங்கே தலைவனுக்கான தேவையே இல்லையே. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே வருது? 2 திருடைங்க இருந்தால் தானே. திருடைங்க இல்லாத சமுதாயத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை இல்லை, கோர்ட்டுக்கு வேலை இல்லை. ஸோ அது வந்து நெகட்டிவ் சோர்ஸை வச்சு தான் பாசிட்டிவ் சோர்ஸுக்கு வேல்யூவே. யார் நெகட்டிவ் யார் பாசிட்டிவ்ங்கிறது தான் கேம். உங்களுக்கு புரியுங்களா? டிஎம்கே வந்து ஏடிஎம்கே நெகட்டிவ் சோர்ஸ்னு சொல்லும், சரிங்களா? ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவை தீய சக்தின்னு சொல்லும். நானும் சொல்கிறேன் அவர் தீய சக்தின்னு சொல்கிறார். ஸோ ஒரு தீய சக்தியை அடையாளப்படுத்துறதுங்கிறது எப்பயுமே தேவையான விஷயம் தான். அதை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். அவர் தப்பான நபர், அவரை காலி பண்ணுறதுக்கு என்னால் தான் முடியும். இது தப்பான கட்சி, இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு என்னால் தான் முடியும். இப்படி தான் வந்து நிற்க முடியும். ஏன்னா ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. இப்போ நம்ம ஏற்கனவே பல மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஐடியாலஜிக்கல் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. கொள்கை ரீதியாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் பார்த்துங்க, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கூடாதும்பாங்க, தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிக்கூடங்கள் கூடாதும்பாங்க, ஹிந்தியை திணிக்கக்கூடாதும்பாங்க. இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நீட்டு நாங்கள் எதிர்க்கிறோம்பாங்க, ஐடியாலஜிக்கல் நாங்கள் நீட்டு எதிர்க்கிறோம்பாங்க. இது எல்லாமே டிஎம்கே என்ன சொல்லுது அப்படி சொல்லுவாங்க. டிஎம்கேக்கும் தாவேக்காவுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? ஒன்றியம் தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? எந்த வித்தியாசம்? அப்போ ஐடியாலஜிக்கல் எந்த வித்தியாசமும் இல்லாத இயக்கங்கள் என்ன செய்ய போகிறாங்க? அவ்வளோதான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாலின் கெட்டவர், டிஎம்கே கெட்ட கட்சி. டிஎம்கேயோட அதே கொள்கைகளை நாங்கள் தான் சூப்பராக செய்வோம். உங்களுக்கு புரியுங்களா? அப்படி தான் கலைஞரை காட்டி எம்ஜிஆர் வந்தார், அப்படி தான் ஸ்டாலினை காட்டி விஜய் வந்து நிற்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? அது புரியுது சார். ஆனால் இது தேவைன்ட்டு வந்துட்டு நான் இது செய்ய போகிறேன், இதுக்கு எதிர்ப்பாக தான் இதனோட செயல் இருக்குது அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க. நான் பாசிட்டிவாக 4 விஷயங்கள் பண்ணுறேன். அது எல்லாருமே கொள்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? நாங்கள் வந்து ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை எதிர்ப்போம், சமத்துவமான சமுதாயம், சமூக நீதி, இதெல்லாம் எல்லாரும் பேசிக்கலாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. சமூக நீதிங்கிறத பாமகலேருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து, பாஜக எல்லாரும் பேசுவாங்க. யார் பேச மாட்டாங்க? சமூக நீதிக்கு எதிராக இருப்போன்னு ஒரு கட்சி சொல்லுமா? உங்களுக்கு புரியுங்களா? நாங்கள் சமத்துவத்துக்கு எதிராக இருப்போம்னு ஒரு கட்சி சொல்லுவாங்களா? நாங்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம், யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்கெல்லாம் சொல்கிறது பூரா வேறு. அதை யாரும் கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அது யாரும் சம்மந்தம் இல்லை. உங்களுடைய கொள்கை என்ன? நீங்கள் யார்ட்டையா போய் கேளுங்க.
தலைவர் சொன்ன மாதிரி தலை சுற்றிச்சு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்னைக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், பெரியார், ஏங்க அதெல்லாம் எல்லாரும் பேசியாச்சு, எங்களுக்கு தெரியல. அம்பேத்கரில் 10 நீங்கள் எதிர்ப்பீங்க, பெரியாரில் 10 நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு புரியல. ஆனால் சும்மா நாத்துக்கு வந்து ஒரு பேர் ஒரு அண்ணா வழியில் நடக்கிறோம், எம்ஜிஆர் வழியில் நடக்கிறோம், அது என்ன வழின்னே யாருக்குமே தெரியாது. அதான் சும்மா நாம் கேஸ் தான். இப்போது இருந்த காலகட்டத்துக்கு அது கரெக்டாக இருந்தது சார். இப்போ வந்து அது தேவையா சார்? இல்லை, அப்படி தான் இயங்கும். நீங்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து நீங்கள் உலகம் முழுக்க அப்படி தான். நீங்கள் வந்து எதிரில் ஒரு ஆளை காட்டிட்டு தான் நீங்கள் பண்ணுவேன். ஐடியாலஜிக்கல் வார் இங்கே கிடையாது, இண்டிவிஜுவல் வார் தான். அவரை நான் காலி பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் நிற்குமே தவிர, நம்ம வந்து கொள்கை ரீதியாக பேசுகிறோம். நம்ம பல முறை சொன்னதான், கொள்கை ரீதியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர், கம்யூனிஸ்டுகள், பாஜக, இவங்க 4 பேர் தான் பாலிசி பேச முடியும். எங்கள்கிட்ட ஒரு கொள்கை இருக்குதுன்னு அது ஏற்க மறுங்க, அது வேறு விஷயம். இவர் 4 பேருக்கு கணக்கு கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? கம்யூனிஸ்டுகள் வந்து ரொம்ப கீழே இருக்கிறாங்க, பாமக அவங்க குடும்பத்திலே சண்டை போட்டுருக்கு, நாம் தமிழர் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பாஜக கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அது ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாட்டில் வளர வேண்டியிருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ பாலிசி இங்கே மேட்ரே கிடையாது. அவங்க பாலிசியுமே வச்சுக்கோங்க. பிஜேபிலேயே மோடியை முன்னெடுத்துறாங்களா, கொள்கையை முன்னெடுத்துறாங்களா சொல்லுங்க? மோடி தான் முன்னெடுத்துறாங்க. அதான் சார், இதை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுங்களா? ஐடியாலஜிங்கிறது வரவே வராது, அது நடக்கவே நடக்காது. இப்போ பாசிட்டிவாக ஒரு விஷயம் பேசியிருந்தா MS உதயமூர்த்தி மாதிரியான பெரிய பெரிய திங்கர்கள், ஃபிலாசபர்ஸ், அவங்கெல்லாம் வந்து மக்கள் சக்தி இயக்க மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பின்னாடி வரைக்கும் நிறைய வந்து ட்ரை பண்ணி, தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலே அப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஐடியாலஜிக்கெலாம் கொண்டு வருவோம், பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ், அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி. அவங்க வந்து நாங்கள் பாஜகவை ஒழிப்போம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஓகே, ஒழிக்கிறது முடியுமா அப்படின்னு. அப்போ பாஜகவை யாரால் ஒழிக்க முடியும்னு ஒரு குரூப் கிளம்புது, அந்த குரூப்புக்கு ஆதரவு கிடைக்கும். இப்படி தான். அப்போ திமுக தீய சக்தி அப்படின்னா திமுக தீய சக்தி ரைட்டு, திமுக வேண்டாம், அப்போ திமுகவை யார் வந்து காலி பண்ண முடியும்? ஏடிஎம்கேவா, விஜயா? உங்களுக்கு புரியுங்களா? இப்படி தான் இந்த ஓட்டிங் பேட்டர்னே இருக்குது. நான் ஒருத்தரை நான் இப்போ உங்களுக்கு முந்தின கேள்வி சொன்னேன்ல, டிஎம்கே என்ன செய்யுது? பாஜகவை பூச்சாண்டியாக காட்டிகிட்டே இருக்குது. பாஜக வந்துடும், அந்த பாஜகவை பூச்சாண்டியை காட்டினா தான் டிஎம்கேக்கான ஸ்பேஸ். ஆமாப்பா, அவங்க பூரா வடக்கங்கப்பா, அவங்க பூரா ஹிந்தி திணிச்சுடுவாங்கப்பா, அவங்க பூரா மோசம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இருப்பாங்க. அப்போ பாஜக வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கான வாய்ப்பாக டிஎம்கே நிற்குது. அதனால தான் எனக்கு கொள்கை எதிரின்னு அவரும் சொல்லி நிற்கிறார். யார்? விஜய். உங்களுக்கு அப்போ பிஜேபி வேண்டாங்கிறவங்களுக்கான ஓட்டு யாருக்கு? விஜய்க்கா, டிஎம்கேக்கா? டிஎம்கே வேண்டாங்கிறவங்களுக்கான ஓட்டு யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கேக்கா, விஜய்க்கா? இதுதான் அந்த, அது எப்பயுமே ஒருத்தரை முன்னிறுத்தி எதிரியாக காட்டுறது தான் பாலிடிக்ஸ். எஸ் சார், கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன அதே தான் சார். இப்போது கொள்கை ரீதியாக டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் கேமில் எப்போவுமே ஒரு ஹீரோ ஒரு வில்லன், சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, அது போயிட்டு இருக்கு சார். எப்போவுமே கேமில் வந்து ஒரு ஹீரோ ஒரு வில்லன் தான் இருக்க முடியும், ஒரு சிஎம் தான் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சினாரியோ படி, இப்போது நடந்துகிட்டு இருக்கிற சினாரியோ படி, செங்கோட்டையன் அவர்களோட மூவை வச்சு பார்க்கும்போது ஜென்சி பசங்களுக்கும் 90s கிட்ஸுக்கும் வருங்காலத்தில் டிவிகே ஏடிஎம்கேவா மாறுமோ? ஓகே, இவர் போகிறார், செங்கோட்டையன் போயிட்டாரு, நம்ம இப்போ பேசிட்டு இருக்க நேரத்தில் நிறையா ஓபிஎஸ் போகிறதா பேசிட்டு இருக்குது. டிவிகோடைய எதிர்காலம் 2026 தேர்தலுக்கு பிறகு தாங்க சொல்ல முடியும். அவர்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் அங்கம் வைத்தார்கள், பிரைட் ஃபியூச்சர். அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக மாறிவிட்டார்கள், பிரைட் ஃபியூச்சர். அவர்கள் 20% வாக்குகளை வாங்கினார், ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சார்னா சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? ஓட்டு வந்து எப்பயுமே பேசாது, சீட்டு தான் பேசும். அண்ணன் சீமான் வந்து 35 லட்சம் வாக்களை வாங்கி வச்சிருக்காரு, 7.5 லட்சம் % வாங்கி வச்சிருக்காரு. அவரோட விஜய் கூட வாங்க வச்சு, ஆனால் வச்சு என்ன செய்ய? ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அதை விட ரொம்ப குறைவான வாக்களை வச்சுட்டு திருமாவளவனுக்கு வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி. அவர் பாராளுமன்றத்திலையும் சண்டை போட முடியும், சட்டமன்றத்திலையும் சண்டை போட முடியும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ சீட்டு தான் பேசும். நீங்கள் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் யோசிச்சிங்க, நம்ம வந்து எவ்வளோ % விட்டுருங்க, விஜய் மட்டும்தான் ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க. தாவேக்கா தோல்வி, தாவேக்காலேருந்து ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாருன்னா வருமே தவிர அவங்க பெர்சன்டேஜ் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. உங்களுக்கு நீங்கள் கட்டமைச்சு பிம்பம் கட்டமைச்சதுக்கு உதவும். ஏடிஎம்கே ஒரு வேலை வந்து 22%, டிவிகே ஒரு வேலை 20%. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் பாக்கி இருக்குது. சார், என்னோட கேள்வியில் என்னென்னா, டிவிகேவே ஏடிஎம்கேவா இருவோம்? இப்போ உங்களை மாதிரி தான் நான் சொல்ல வர்றேன். ஏடிஎம்கேவுடைய அழிவில் தான் இன்னொரு ஏடிஎம்கே வர முடியும். டிவிகேக்கான ஃபியூச்சரே எங்கே இருக்குன்னு நான் சொல்ல வரேன். டிவிகே முதல்ல வந்து பெரிய அளவில் சீட்டு ஜெயிச்சா தான் முதல்ல ஃபியூச்சரே. டிவிகே என்னவா ஆக முடியும் தானே கேட்குறீங்க? ஏப்ரல் வரைக்கும் நேரம் இருக்குல்ல சார், அதுக்குள்ளே நம்ம ஏடிஎம்கேல இருக்கிற முக்கிய தலைவர்கள், தெரிஞ்ச முகங்கள், மக்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள் எல்லாமே அங்கே டிவிகேக்கு தாவிட்டாங்கன்னா அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக டிவிகே ஒரு நல்ல போட்டி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்க வந்து உடனே ஏடிஎம்கேலேருந்து ஒரு 4 பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க, உடனே அதுதான் ஏடிஎம்கேன்னு ஆக போகிறது இல்லை. ஏடிஎம்கேலேருந்து போன அண்ணன் ஓபிஎஸ்ஓ டிடிவி எல்லாம் போய் வச்சுக்கலாம், ஓகே, அதில் வந்து ஆக போகல. ஆனால் ஏடிஎம்கேக்கான ஒரு ஓட்டு ஒன்று இருக்குது, ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவங்க மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அந்த ஒரு கணக்கு இருக்குது. அவங்க வந்து இங்கேருந்து ஒருத்தர் செங்கோட்டை நாங்கள் போயிருக்கலாம். உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடுத்துக்கங்க. கோபிச்செட்டிப்பாளையம் ஏடிஎம்கேவுடைய கோட்டை.
அதில் நல்லபடியாக வேலை பார்த்து பேர் வாங்கினவர் செங்கோட்டையன். இப்போ நாளைக்கு வந்து டிவிக்கேக்கு ஒரு சின்னம் இருக்கும், அது விசிலோ ஆட்டோவோ ஏதோ ஒரு சின்னம் இருக்கும். இந்த பக்கம் வந்து உதயசூரியன், இந்த பக்கம் வந்து ரெட்டலை, இந்த பக்கம் விசில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. செங்கோட்டையனுக்காக ஓட்டு போடுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், தாவேக்காக ஓட்டு போடுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், அது மாதிரி இல்லை. ஆனால் அதுக்காக நான் ரெட்டலே மாறி எப்படி போட முடியும்னு ஒரு குரூப் இருக்கும். நீங்கள் செங்கோட்டையன் ஒருத்தர் மாறினால கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏடிஎம்கே இருக்கான்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க? அப்போ நான் எப்படிங்க ரெட்டலை விட்டுட்டு போட முடியும்? ரெட்டலை இருக்கும்போது, ரெட்டலை இல்லாமல் இருந்தால் கூட ஒரு பேச்சுக்கு நான் சொல்ல வரேன். அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாமரை சின்னம் போட்டின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏடிஎம்கே காரங்களே சிலர் வந்து செங்கோட்டையன் போடலாம், அண்ணன் நம்மால் அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு போட்டு நான் யாரோ ஒருத்தர். ஆனால் அங்கே ரெட்டலை நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, இரட்டை இலையை மீறி அவங்களால வந்து இன்னொரு சின்னத்துக்கு போட முடியாது ஏடிஎம்கே காரங்களால். அது நம்ம தலைவருக்கும் அம்மாவுக்கும் செய்கிற துரோகம் மாதிரி பாப்பா நினைப்பாங்க உங்களுக்கு புரியல. அதனால் வந்து ஈவன் தோ ஏடிஎம்கே பர்சன்ஸ் மே கோ தேர். ஒரு பேச்சு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இன்னைக்கு டிஎம்கேல இருக்கக்கூடிய 10-12 அமைச்சர்கள் முன்னாள் ஏடிஎம்கே காரங்க. நீங்கள் ஏவேவில் ஆரம்பித்து ரகுபதியில் ஆரம்பித்து சரிங்க ராஜகண்ணப்பனில் ஆரம்பித்து சேகர் பாபுல வந்துட்டு அண்ணன் செந்தில் பாலாஜிலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து நீங்கள் எவ்வளோ பேர் வச்சுக்கோங்க, பல பேர் ஏடிஎம்கேலேருந்து போனவங்க. சரி, அப்போ ஏடிஎம்கே எல்லாம் போயிடுச்சா? இன்றைக்கி ஏடிஎம்கே தானே 75 சீட்டோடு உட்காந்துருக்குறாங்க கூட்டணியோட. உங்களுக்கு புரியுங்களா? என்னோட பார்வை வந்து கட்சி, நீங்கள் சொல்கிறது கட்சிக்குள்ளே கட்சியில் இருக்கிறவங்களுக்காக ஓகே. நான் சொல்கிறது ஜென்சி 2000க்கு மேலே பிறந்தவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ராஜகண்ணப்பனையோ அவங்களெல்லாம் டிஎம்கே காரங்களாக தான் தெரிஞ்சிருக்கும். பர்ஃபெக்ட்லி செட். இப்போ இருக்கிற பசங்களுக்கு இவங்க எல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க விஜய் கட்சியை அதிமுகவோ என்றதுக்கோ மாறுறதுக்கோ ஜென்சி அப்படிங்கிற சொல்லக்கூடிய 90s கிட்ஸ் உட்பட இந்த குரூப்புகளுக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மேலே ஒரு அபிப்பிராயமே கிடையாது. அதனால தான் அவர்கள் அண்ணாமலையை கொண்டாடினார்கள், அதனால தான் அவர்கள் சீமான் பக்கம் நின்றார்கள், அதனால தான் அவர்கள் விஜய் பக்கம் இருக்கிறார்கள். அவங்களுக்கு யாருக்குமே எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற கணக்கே கிடையாது. இன்னைக்கு ஒரு புது தலைவன் ஃப்ரெஷ்ஷாக உருவாகும். அண்ணாமலையோட வயசே 40, உங்களுக்கு புரியுங்களா? விஜயோட வயசே 50, உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஒரு 50 வயசுலங்கும் போது அந்த 20-22 வயசு பையனுடைய அப்பா, உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அந்த கணக்கில் வந்து எங்கள் அண்ணன் மாதிரி எங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு அவன் மனசில் நினைக்கிறான். இப்போ இவர்கள் வந்து இன்னும் வயசில் கம்மியாக தான் காட்டுறாங்க. அவன் 50 வயசு ஆனால் கூட விஜய் அவருடைய பிம்பம் வந்து ஒரு 25-30 வயசு தான், உங்களுக்கு புரியல? ஒரு ஹீரோ அது புரியல. அப்போ வந்து அவன் நம்ம அண்ணன் மாதிரி, நம்முடைய ஃப்ரெண்டு மாதிரி அப்படிங்கிற ஒரு பிம்பம், நம்முடைய ரெப்ரசன்டேஷன் வந்து நிற்குது. அவர்களுக்கு இந்த ஜென்சிக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பற்றின கணக்கே கிடையாது. காங்கிரஸ்லாம் அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அண்ணாமலை வந்தனால பாஜக வந்து பெருசாக தெரிஞ்சது அவங்களுக்கு, உங்களுக்கு புரியாது? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சது, அதுதான் கணக்கு. ஸோ ஏடிஎம்கே மாறுமாங்கிறது இல்லை. ஜென்சிக்கு வந்து இந்த கன்வென்ஷனல் கட்சி பற்றி எந்த அக்கறையுமே கிடையாது எப்பயுமே. சார், டிஎம்கேங்கிற ஒரு ஆப்போசிட் கட்சி, ஆப்போசிட்டாக அவங்க ஏடிஎம்கேவாக பார்ப்பாங்களா இல்லை டிவிகேவாக பார்ப்பாங்களாங்கிறது தான் என்னோட கேள்வி. இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே தான் பெருசாக இருக்குது. அது ஜென்சியிலேருந்து நீங்கள் மேலே வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இளைஞர்களுடைய வாக்கு திரும்பி இருக்கும். இளைஞருடைய வாக்கு அண்ணாமலை மாற்றப்பட்டால் கூட பாஜக தொடர்கிறது. ஸோ அண்ணாமலை மாற்றப்பட்டார், அண்ணாமலை பாஜகலேருந்து வெளியே போகல, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கும். அண்ணாமலை பாஜக தலைவர் தான், அவர் லைம் லைட்டில் இல்லை. அதனால் அவர் கொண்டு வந்த புதிய வாக்குகள் வெளியே போகலை, சோர்வடைஞ்சிருக்கு, உங்களுக்கு புரியுங்களா? வெளியே போகலை. சீமானுடைய வாக்குகள் 2-3 குறைஞ்சிருக்கும், மொத்தமாக தொடச்சிட்டு போயிடல, உங்களுக்கு புரியுங்களா? விஜய்க்கான வாக்குகள் புதுசாக இருக்கும், அது ஏற்கனவே இவங்களுக்கு இருந்தது இல்லை. இட்ஸ் நியூ ஓட்ஸ், உங்களுக்கு புரியுங்களா? அது மொத்த குரூப்பே வந்து 30 வயசு கீழே இருக்கணும் தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. அவங்க என்றைக்குமே ஏடிஎம்கே டிஎம்கே பக்கம் இருந்ததில்லை. இது எப்பயுமே ஒரு புதிய தலைவர் வந்து அந்த மாதிரி போட்டுருங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகு தான் இளைஞர் அணின்னு ஒன்று இருந்தும் மாணவர் அணின்னு ஒன்று இருந்தும் இளம்பன் பாசறை இளைஞர் பாசறைன்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு விஜயகாந்த் இளைஞர்கள் போனாங்க, விஜயகாந்த் இளைஞர் இல்லை. ஆனால் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் நியூ, ஒரு புதுசாக. அப்போ விஜயகாந்த் புதுசாக வந்தபோது யூத் பூரா அங்கே விஜயகாந்த் பின்னாடி போச்சு. அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன நினச்சாங்க, என்னப்பா பசங்க பூரா அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இளைஞரணி இருக்குது, மாணவரணி இருக்குது. அதற்கு பிறகு பாசறை கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எப்பயுமே அந்த புது குரூப் வந்து இந்த மாதிரி போகத்தான் செய்யும். அப்புறம் தெளிஞ்சு வந்து சரியாயிடும், அதெல்லாம் எல்லாம் ஒரே குட்டை தான்ப்பா அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். எஸ் சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது சார். சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து நிறைய கட்சிக்காரங்க, எல்லா கட்சிக்காரங்க ரன் பண்ணுறாங்க, அதுவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம கேந்திர வித்யாலயாவும் ஒரு சிபிஎஸ்சி பேட்டர்ன் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குது சார். இந்த ஸ்கூல் எல்லாமே ஃபுல்லாக சிபிஎஸ்சி பேட்டர்ன் வித் ஹெல்ப் ஆஃப் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது சார். இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து நவோதயா வித்யாலயா பள்ளி கொண்டு வருது சார். அதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ பாலிட்டிக்ஸ்? அது ஏன் உள்ளே வரதை ஸ்டாப் பண்ணுறாங்க? சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் கொட்டு அப்புறம் உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பள்ளிக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ பாலிட்டிக்ஸ்? 2 விஷயம். ஒன்று வந்து பாலிட்டிக்ஸ் தான். நான் ஏற்கனவே நீங்கள் முதல் கேள்வி நம்ம கேட்டப்போ நெரேட்டிவ் தான் அதில் விஷயம். ஹிந்தி அப்படிங்கிறது ஒன்று, இது வந்து வெளியில் சொல்கிறது.
பிஸ்னஸ் அப்படிங்கிறது 2 சொல்லாதது. நீங்கள் குறிப்பிட்டது போல் ஆல்ரெடி எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்குது. ஹிந்தி சொல்லித்தராங்க, சான்ஸ்கிரிட் சொல்லித்தராங்க, ஃப்ரெஞ்சு சொல்லித்தராங்க, வேறு சொல்லித்தராங்க. நான் தர்மபுரி பக்கத்தில் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தேன். அங்கே ஜாப்பனீஸ்லேருந்து அரபுலேருந்து பல சொல்லித்தராங்க. அவங்க என்ன சாய்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த லாங்குவேஜ் சொல்லி தரேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லித்தராங்க. நம்ம வந்து மேண்ட்ரின் சொல்லித்தர பள்ளிக்கூடங்கள் நான் பார்க்குறேன் இங்கே. அந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து நிறைய லாங்குவேஜ் போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். நீங்கள் இன்னொரு துயரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கொள்கைகள்னால தான், அது மோசமான கொள்கை தான், அரசு பள்ளியோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, தனியார் பள்ளியோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்குது. ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸோட அப்படி தனியார் பள்ளிகளுமே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்குது. மெட்ரிகுலேஷன் அண்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க, சிபிஎஸ்சி கொண்டு வந்துருக்காங்க, இவங்களோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எப்படியாவது ஒன்று அட்லீஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போயிடணும், இல்லைன்னா சிபிஎஸ்சி போயிடணும். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டேட் போர்டுங்கிறது வந்து கடைசி வாய்ப்பாக இருக்குது. அது குறைஞ்சிட்டே இருக்குது. மாணவர்கள் எண்ணிக்கையில் குறையுது, பள்ளிக்கூட எண்ணிக்கையில் குறையுது. ஸோ மக்களுடைய தேர்வு ஹிந்தியும் இருக்கணுங்கிறது தான். ஹிந்தியை திணிக்கணும்னா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, ஹிந்திக்காரங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் ஹிந்தி திணிப்பு என்பதை அரசியல் ஆக்குகிறார்கள், வேண்டாம்னு சொல்கிறாங்க. நவோதயா ஸ்கூல்ஸ் வந்து ஆக்சுவலாக அதோட தத்துவம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, வேறு இல்லை, இந்தியா முழுக்க எல்லாருக்கும், ஜம்மு காஷ்மீர் உட்பட எல்லா இடங்களுமே இருக்குது, தமிழ்நாட்டில் தவிர. நீங்கள் அதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பார்த்துருவாங்க, அது எல்லாமே ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ். முதல்ல உண்டு உறைவிட பள்ளிகள். அங்கே வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து பசங்களுக்கு சாப்பாடுலேருந்து ஸ்கூல் புதில் எல்லாமே ஃப்ரீ கம்ப்ளீட்டாக. கிராமங்களில் தான் வைப்பாங்க, அண்ணா நகரில் வைக்க மாட்டாங்க. ஸ்கூல் அண்ணா நகருக்கு கிடையாது. தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் விழுப்புரத்துக்கும் கடலூருக்கும் விருதாச்சலத்துக்கும் தான் பள்ளிக்கூடமே. ஸோ பின்தங்கிய பகுதிகளில் தான் வைப்பாங்க. ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வைப்பாங்க. இங்கேருந்து அந்த பள்ளிக்கூட பசங்களை டெல்லிக்கு அனுப்புவாங்க, டெல்லி கொடுக்குற பசங்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ ஒரு கலாச்சார பரிமாற்றம் எவ்வளோ தூரம் நடக்குங்க பார்த்துங்க. இதை மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் வந்து உள்ளே வந்துச்சுன்னா பசங்க படிச்சுடுவாங்க. படித்தானா அறிவு வந்துடும். அறிவு வந்தால் நமக்கு ஓட்டு போட மாட்டேன், அறிவு வந்தால் நமக்கே ஓட்டு போட போகிறேன். உங்களுக்கு புரியுங்களா? இதனால் ரொம்ப தெளிவாக வந்து அவங்க வேண்டாம். ஆனால் அவங்களுடைய ஸ்கூலில் அதை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பிஸ்னஸ். அங்கே வந்து ஃபீஸ் நீங்கள் கண்ணாமண்ணு. இங்கே ஓசியில் ஒன்று வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் போவீங்க? இந்த பொருள் ஒரு 10 ரூபாய் கிடைக்குது, ஒரு 10,000 அந்த பொருள் வைக்கிறாரு, எப்படி வாங்குவீங்க நீங்கள்? 10 ரூபாய்க்கு வந்து அதே குவாலிட்டியான பொருட்களையும் வாங்கி போயிருவீங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அவர் நெரேட்டிவாக இவங்க வந்து கலாச்சாரம் சொல்கிறது வேறு, பிஸ்னஸ் தான் பிரதானம், அரசியல் வந்து முக்கியம். அது மேலே உள்ள போர்த்தப்பட்ட போர்வை வந்து அரசியல், அதற்கு பின்னாடி நிற்கக்கூடிய முகம் வந்து பிஸ்னஸ். ஓகே சார். சார் இது வந்து இந்த ஸ்கூல் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா நம்ம சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்காக உண்டாகப்பட்ட பள்ளின்றாங்க. அதை வந்து சமூக நீதி பேசிக்கிட்டு அதை போய் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு போது தான் சார் அதான் பதில் சொன்னேன். அது வந்து சமூக நீதி வந்து பேச்சுக்கு. நீங்கள் கிளாஸில் பார்த்துருப்பீங்களே, அது தெரியுமா? அந்த சீக்கிரட்டை வெளியே சொல்லிடுறாங்க. கிளாஸில் பார்த்தது தான் இது, வேற ஒன்றும். சிபிஎஸ்சி ஏன் வந்து தனியார் பள்ளியில் வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் அரசு பள்ளியில் குறையுது, ஏன் அரசு பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை குறையுது? ஓகே, உங்களுக்கு புரியுங்களா? அரசு பள்ளியில் வந்து இவங்க அண்ணன் செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது நாங்கள் பள்ளிகளை மூடவில்லை, இணைக்கிறோம்னார். 3 பள்ளிக்கூடமாக இருந்துச்சு, அது இப்போ 2 பள்ளிக்கூடமாக இருந்துச்சு. என்னென்ன ஒன்று குறைஞ்சிருச்சு, மூடிட்டீங்களாண்ணா? மூடலைங்க, இணைக்கிறோம். இன்னும் அரசியல் தான் புதுசு கண்டுபிடிப்பாங்கல்ல. நாங்கள் இலவசத்தை ஒழிப்போம்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் விலையில்லா மிக்சின்னாங்க. இது இலவச மிக்சி கிடையாதா? இன்னும் அது வந்து ஃப்ரீ கிடையாது, அது வந்து 0 காஸ்ட், விலையில்லா. ஒன்று தானே, நீங்கள் வந்து பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், அது வந்து அதுதானே. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம வந்து பள்ளிக்கூடங்களை மூடவில்லை, இணைக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து குறையுது, பள்ளிக்கூடத்தோட ஸ்ட்ரென்த்து குறையுது, டீச்சர்ஸ் யாரும் போக மாட்டேன்றாங்க. எல்லாரும் ப்ரைவேட்டில் வந்து எல்லாம். நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சிட்டா, ஒரு ஏழை குடியானவன் சாதாரண மனிதன் 100 ரூபா கூட சம்பாதிச்சா தன்னுடைய பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியில் சேர்க்க விரும்புகிறானா, தனியார் பள்ளியில் சேர்க்க விரும்புகிறான்? இவ்வளோ அவனுடைய ப்ரிஃபரன்ஸ் ப்ரைவேட்டாக தான் இருக்குது. அவனுக்கு வந்து ஏழையாக இருக்கிறனால தான் அரசு பள்ளியிடத்துல இருக்கிறான். அப்போ அந்த நிலைமை அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ அந்த ஏழை மாணவர்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிடக்கூடாது, இங்கிலீஷ் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஏழையாகவே இருக்கணும்னு விரும்புறது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எஸ் ராஜராஜ சோழர். இல்லை சார், இப்போ பியூஷ் கோயல் வந்தார்ல சார், அது வெற்றியா தோல்வியா? இது வந்து டிடிவி தினகரனை இணைக்கிறேன், இவர் ஓபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சடனாக வந்து அடுத்த நாள் வந்து அப்படி இல்லைன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது அவருக்கு தோல்வி மாதிரி அவர் இருக்கா? இல்லை பியூஷ் கோயலுடைய பயணம் பர்பஸ் பார்க்கணும். நீங்கள் வெற்றியா தோல்வியா அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? நீங்கள் என்ன முதல்ல எழுதுனீங்க பரீட்சை, அப்போ அது என்ன மார்க்கு, அப்போ அதனால் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கேட்க முடியும். அவர் வந்தது ஹாய் சொல்கிறது. ஏன்னா அதற்கு முன்னாடி வந்து அஜய் பாண்டா அப்படின்னு வந்து ஜெயந்த் பாண்டா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரை மாற்றிட்டாங்க, இவரை போட்டிருக்காங்க. அப்போ இவர் வந்தோடனே முதல்ல ஒரு ஹாய் சொல்கிறக்கா, பாஸ் நான் தான் பாஸ் இன்சார்ஜ், நம்ம பேசிக்கணும்னு சொல்லிட்டு வர்றதுக்கா வந்திருக்காரு, அவ்வளோதான். அவர் ஏற்கனவே தமிழ்நாடு விவகாரங்களாம் பார்த்தவர். இதே திரு எடப்பாடி பழனிசாமி, திரு வேலுமணி, திரு தங்கமணி எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமானவர் தான். அப்போ அவர் நட்பு பாராட்டுறதா வந்தார். கட்டாயமாக எல்லா பாலிட்டிக்ஸும் பேசியிருக்கிறாங்க. அவங்க விஜய் பற்றி பேசியிருக்கிறாங்க, ஓபிஎஸ் பற்றி பேசியிருக்காங்க, டிடிவி பற்றி பேசியிருக்காங்க, எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் சேர்த்தாகணும், சேர்க்காட்டா தோற்றுரும் அப்படிங்கிறலாம் இல்லை. அது என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்கெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. திரு இபிஎஸ் வந்து இல்லை சேர்க்காமலே சூப்பராக தான் இருக்கும்னு கவலைப்படணும்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு கர்ட்டசி மீட்டிங் தானே தவிர இங்கே வந்து தீர்மானங்கள் கொண்டு வரப்படவில்லை, இங்கே சீட்டுகள் கொண்டு வரப்படல. மீடியாவில் பூரா வந்து அவருக்கு 3 சீட்டு 6 சீட்டு அடிச்சுன்னு இவங்களா ஒரு 3 சீட் விளையாடிட்டு இருந்தாங்க.
அதில் எந்த உண்மையும் கிடையாது, யாருமே கிடையாது. சீட்டு பற்றி பேசுறதுக்கான நிலைமையே வரல. இன்னும் யார் யார் உள்ளே வரப்போறானே தெரியலையே. நான் சொல்லேன், இப்போ தாவேக்காவே உள்ளே இருக்குதா இல்லையான்னு தெரியல. ரைட், பாமக வரப்போதா இல்லையான்னு தெரியல. பாமக 2 பேரும் சேர்ந்து வரப்போறாங்களா தனியாக வரப்போறாங்களான்னு தெரியல. அதான் அது 2 பேருக்கும் அப்பா மகனுக்கும் பேச்சுவார்த்தை வந்து ஏடிஎம்கே வந்து இன்சார்ஜ் எடுத்துகிட்ட மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அதான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன முறை அதிமுகவோடு போகிறதுக்கு பெரியவர் விரும்பினார், பாஜகவோட போகிறதுக்கு வந்து சின்னவர் விரும்பினார் 2024. அப்போ ஏடிஎம்கேவும் தொடர்பில் தான் இருக்குது, பிஜேபியும் தொடர்பில் தான் இருக்குது. 2 பேருமே பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த சண்டை முத்திக்கிட்டே போகிறனால அவங்க என்ன செய்யணும் தெரியாமல் வச்சுருக்காங்க. அப்போ தேமுதிக வருதா இல்லையா, பாமக வருதா இல்லையா, 2 பேரும் சேர்ந்து வராங்களா இல்லையா, இல்லை தாவேக்கா அவரோட வந்துருமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு எவ்வளோ சீட்டு எனக்கு எவ்வளோ சீட்டு எப்படி பேசுறது உங்களுக்கு புரியல. யாருமே வரலன்னா நம்ம 3 சீட்டு 10 சீட்டோடு கொடுக்கலாம். உங்களுக்கு டிடிவி உள்ளே வரல, அப்போ எத்தனை சீட்டு பேசுவீங்க? டிடிவி வர்றாராங்கிற முதல்ல பேசணும்ல. அப்புறம்ல அவர் கார் இவங்கெல்லாம் 6ன்னு கிளப்பி விடுறதே வந்து நெரேட்டிவ் தான். அதுதான் நம்ம சொல்ல. அவர் உள்ளே இருக்காரா இல்லையானே தெரியல, அப்போ எப்படி 6ன்னு சொல்கிறீங்க? ஓபிஎஸ் வருவாரா இல்லையானே தெரியல, அப்புறம் எப்படி 3ன்றீங்க? இவர்கள் கிளப்பி விடுறது. அது போய் நியூஸ் தானே சார், அதை கிளாரிஃபை. இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க வந்தது சீட்டெல்லாம் இப்போ பேசலை. இப்போ வந்து அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன, ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வருவோம், டிடிவியை உள்ளே கொண்டு வருவோம், தேமுதிக உள்ளே கொண்டு வருவோம், பாமக உள்ளே கொண்டு வருவோம், தாவேக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாமா, விஜய் வந்து தனியானா நமக்கு என்ன ஆகும், நம்ம கூட வந்தால், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நீ சொல்கிறதான் சரி, நான் சொல்கிறதான் தப்புங்கிறது இல்லை. எல்லாருக்குமே ஏடிஎம்கேவை ஆட்சிக்கு கொண்டு வரணும், டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பணும், இதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு என்ன செய்யறங்கிற பேசிட்டு உண்ணாவிரதம் தவிர நம்ம வந்து ஃபைனலாக வந்து சீட் ஷேரிங் மாதிரி விஷயங்கள்லாம் போகல. இன்னும் வந்து யாருக்கு எத்தனை சீட்டுங்கிறது முடிவாகலை, அப்புறம் யாருக்கு எந்த சீட்டுங்கிறது அடுத்து முடிவாகணும், அப்புறம் யார் யார் கேண்டிடேட்டுக்கு முடிவாகணும், நிறைய சேலஞ்சஸ் உள்ளே இருக்குது. டிஎம்கே அலைன்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கே வந்துருக்கு. ஸோ அவருடைய பயணம் வெற்றியா தோல்வியாங்கல, அவர் பயணம் வந்து சுமூகமான பயணம். அவங்க சொன்ன வார்த்தை தான் சுமூகமான பேச்சுவார்த்தை, அவ்வளோதான். ஏன்னா ஒரு கர்ட்டசி கால், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எப்படி சார் தோணுது, சேருவாங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு தோணுது? டிடிவி ஓபிஎஸ் இவங்க வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த நம்ம வந்து சான்சஸ் வந்து வாஸ் பிரைட்டர் முன்னாடி, இப்போ வந்து சான்சஸ் ஆர் லெஸ்ஸர். அவங்க வந்து பார்த்துக்கலான்றாங்க, முத்த விட்டு பார்க்குறது ரொம்ப சிரமம். கடைசி நேரத்தில் நிறைய விஷயங்கள் மாறல. இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன பார்க்குறாங்க அந்த கூட்டணிக்குள்ளே அப்படின்னா, திரு ஜெயக்குமார் போன்றவர்கள் வந்து டிடிவி ஓபிஎஸ்லாம் இறங்கி அடித்து பண்ணுவாங்க. அவர் வந்து எங்கள் பொதுச்செயலாளர் முடிவு பண்ணுவார், வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? இவங்க யாரும் இப்போதைக்கு விமர்சனம் பண்ணலை. அதனால் வந்து ஒரு அமிக்கபிள் சொல்யூஷனுக்கான ஒரு முயற்சி தெரியுது. அது நடந்தால் அவர்களுக்கு நல்லது, அவ்வளோதான். நம்ம வந்து எல்லாமே கடைசி நேரத்தில் மாறலுக்கு உட்பட்டதான். விஜயகாந்த் அவர்கள் ஒருக்க வந்து தனியாக போட்டிடுவாரா, ஏடிஎம்கே கூட வருவாரா, டிஎம்கே கூட வருவாராங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்துச்சு 2014 நினைக்கிறேன். ஃபேம் நாட்டுறாங்க பலன் நழுவி பாலில் விழுந்துருச்சு, பாலில் வந்து நம்ம கையில் விழுமான்னு கலைஞர் சொன்னார். அது வந்து அப்போ வந்து டக்குன்னு வந்து விஜயகாந்த் மாறன். ஸோ 11th hour வரைக்கும் காலையில் சாயந்தரம் நைட்டுன்னு 3 மீட்டிங், 3 வேறு கட்சிகள் நடந்துச்சு. ஸோ இது எல்லாருமே பேசிட்டே தான் இருப்பாங்க. திரு டிடிவி சொல்கிறார்ல, எல்லா கூட்டணி கட்சிகளும் எங்கள் கூட பேசுனார். ஸோ எந்த ஒரு பேச்சும் இப்போ இன்னும் இறுதியாகலை. அதனால தான் நான் சொன்னேன், ஏடிஎம்கே கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை வெற்றியா தோல்வியாங்கிறதே முடியலை. இன்னும் அவங்க என்ன அஜெண்டா நோக்கி போகிறாங்கன்னே உறுதியாகலை. ஸோ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, சேர்ந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. திரு டிடி உள்ளே வந்துட்டார், திரு ஓபிஎஸ் உள்ள வந்துட்டார், திருமதி சசிகலாவோட ஆதரவு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அது இல்லைன்னா ஒரு சேலஞ்ச் தான். அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறது எப்படிங்கிறது வேறு விஷயம். பட் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப பிரைட்டராக தெரியல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக டீல் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஆல் ஃபைன். ஒரே கொஸ்டின் கேட்கலாமா சார்? சார், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜென்சி ஓட்டை வச்சு சிஎம் ஆக முடியுமா முடியாதா? ஏன்னா எல்லாமே மாற்றங்கள் நடந்திருக்கு. காங்கிரஸ் பீரியடில் அவரை காங்கிரஸ் தோற்று வந்தவங்க வந்து இளைய தலைமுறை. அதாவது நம்ம அரசு ஊழியர்களுடைய ஓட்டு டிஎம்கே உடையது அப்படின்னு சொல்கிறோம். கொங்கு மண்டலத்துடைய ஓட்டு, தெற்கு மண்டலத்துடைய ஓட்டு ஏடிஎம்கே உடையதுன்னு சொல்லுவோம். மத்திய மண்டலம் அண்ட் டெல்டா மண்டலம், சென்னை வந்து டிஎம்கேன்னு சொல்லுவோம். இதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல இன்னொருத்தன் கிடையாதுங்கிறது இல்லை. ஸோ கோவை மண்டலத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் வேறு யாருமே வரமாட்டாங்கன்னா கரூர் கொங்கு மண்டலத்தில் தான் வரும். அங்கே செந்தில் பாலாஜி உட்பட பலர் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. தென் மண்டலத்தில் வந்து மூர்த்தி உட்பட அத்தனை பேருமே பலர் வச்சிருக்காங்க, பிடிஆர் இருக்காங்க. ஸோ வந்து ஏடிஎம்கேவுடைய கோட்டை தெற்கு மாவட்டங்கள்னு சொல்லலாம். ஆனால் அங்கே 2 டிஎம்கேக்காரங்க வருவாங்க. கொங்கு மண்டலம் சொல்ல அங்கே 2 டிஎம்கே. அதை மாதிரி ஜென்சி ஓட்டு அப்படிங்கிறது வந்து 1 கோடி ஓட்டு மொத்தமாக இருக்குன்னா 1 கோடி ஓட்டு விஜய்க்கு போயிடும் நீங்கள் நம்பவே கூடாது முதல்ல. அது ஃபஸ்ட்டு. ஸோ ஜென்சி ஓட்டு விஜய்க்கு போயிருமான்னா கட்டாயம் போகும். அதில் இருக்கக்கூடிய ஒரு சங்க், ஒரு மேஜர் நம்பர், அவ்வளோதான். ஸோ மொத்த ஓட்டும் அவருக்கு போகாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டு நெருங்கி வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். 2 கோடி ஜென்சி இல்லை. ஒரு 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு 1 கோடி 1.25 ஓட்டு இருக்குது, 1.25 கோடி ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 1.25 கோடி ஓட்டும் ஒருத்தருக்கு போய் நிற்க போகிறதில்ல, கேரண்டியாக. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருடைய பையனும் ஜென்சியாக தான் இருப்பான். அவன் எப்படி இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடுப்பான்? அவன் அவங்க அப்பாவுக்கு அவங்க கட்சிக்கு தானே வேலை வைப்பான். ஸோ ஆல் ஜென்சி ஓட்டு வந்து ஒருத்தருக்கு போயிடும் நீங்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல விஜய் ஏற்கனவே சொன்ன போல சீமான் அந்த ஓட்டை வச்சிருக்கிறாரு, அண்ணாமலையால் பாஜக அந்த ஓட்டை வச்சிருக்கிறது. அது இன்னும் பிரிஞ்சிருக்கு. இன்னும் 4 பேர் குளறுபடி இருக்கிறாங்க, இன்னும் 4 பேர் அறிவார்ந்து தெளிஞ்சு யோசிச்சு நம்ம போகலான்னு இருக்கிறாங்க. ஸோ அது ஜென்சி ஓட்டுடைய
ஒரு மேஜர் சங்க் விஜய்கிட்ட இருக்குது, மொத்தமாக விஜய்கிட்ட இல்லை. விஜய்கிட்ட இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். விஜய்கிட்ட இருப்பவர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் விஜய்கிட்ட இருக்காருன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியுங்களா அந்த டிஃப்ரென்ஸு? இளைஞர்கள்ங்கிறத 100 நீங்கள் பிரிச்சிங்கன்னா அங்கே வந்து ஒரு 30-40 கேரண்டியாக இருக்கிறாங்க. ஆனால் 60-70 வெளியே இருக்குங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது பிரிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு ஆள்கிட்ட இல்லை. ஸோ அவர்கிட்ட இருக்கிறதுல அதிகமானவர்கள் பெரும்பாலான இளைஞர்கள், பெரும்பாலான 70% இளைஞர்கள் அங்கே இருக்கிறாங்கிறது உண்மை இல்லை. அதனால அதை வச்சுட்டு ஜெயிக்க முடியாது. அதை வச்சு ஜெயிக்க முடியாது. யாருமே ஏதோ ஒரு ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாதுங்க. 70 வயசு 80 வயசு வரைக்கும் ஓட்டு வரைக்கும் ஜெயிக்கணுங்க. எஸ்சி ஓட்டு மட்டும் வச்சுருந்தா ஜெயிச்சிடலாமா? வன்னியர் ஓட்டு மட்டும் வச்சுருந்தா ஜெயிச்சிடலாமா? பிராமணர் ஓட்டு அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஓட்டும் சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும், இன்க்ளூடிங் பெண்கள் ஓட்டு. அந்த பெண்கள் ஓட்டும் பார்த்தீங்கன்னா ரூபா மாதிரி தான், ஜாதி மாதிரி தான். பெண்கள் ஓட்டு எல்லாமே ஒரு கட்சிக்கு போனங்கிற வரலாறே கிடையாது. ஜாதி இருந்துச்சு. வன்னியர்கள் எல்லாருமே பாமகக்கு ஓட்டு போடுறாங்களா? தமிழ்நாட்டினுடைய பட்டியல் சமூகம் மொத்தமாக வந்து விஜய் திருமாவளவனுக்கு ஓட்டு போடுதா? கிடையாது. 20% வாக்குகள் வந்து பட்டியலினத்துக்கு இருக்குது. 20% வாக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் இருந்துச்சுன்னா அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் நின்றுப்பார். 1% 1.5% ஓட்டு வச்சிருக்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? எந்த ஒரு சமூகமும் ஒட்டுமொத்தமாக. ஸோ பெண்கள் பூரா பிஜேபிக்கு போடுவாங்க, பெண்கள் பூரா ஏடிஎம்கே போடுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து இவங்களா கட்டமைக்கப்பட்ட காசு கொடுத்து ஜெயிச்சிட்டான், ஜாதியை சொல்லி ஜெயிச்சிட்டான், பெண்கள் ஓட்டை ஜெயிச்சிட்டான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது எல்லாமே ஒவ்வொரு காரணி, ஒரே காரணி இல்லை. பெண்களை மட்டும் நான் கவர் பண்ணி ஜெயிச்சிருவேன், பண்ண முடியாது. ஜென்சியை மட்டும் கவர் பண்ணி ஜெயிச்சிருவேன், முடியாது. காசு கொடுத்துட்டே நான் ஜெயிக்க போகிறேன், நடக்காது. நான் எல்லா ஊர்லேயும் அந்தந்த கம்யூனிட்டி போட்டேன், நடக்காது. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து கவுண்டர் சமுதாய மக்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கிடைக்கும், கேண்டிடேட் போடுவாங்கன்னா 2 கட்சியிலுமே கவுண்டர் தான் நிற்பாங்க. அப்போ ஜாதி ஓட்டு எப்படி வந்து நிற்கும்? உங்களுக்கு புரியுங்களா? அப்படி கவுண்டர் வந்து டிஎம்கேலையும் கவுண்டர் நிற்பார், ஏடிஎம்கேலையும் கவுண்டர் நிற்பார். எப்படி வரும்? நாயுடு நிப்பாட்டுவாங்கன்னு வச்சுங்க, வேறு ஏதாவது நிப்பாட்டுவாங்க. ஏன்னா 2 பக்கம் நிற்பாங்களே. ஒரு தேவர் பெல்ட்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க, அப்போ 2 கட்சியும் தேவர் நிப்பாட்டுவாங்கல்ல. அப்போ தங்கத்தமிழ் சொல்ல நிற்பார், அவருக்கு எதிரே ஒருத்தர் தானே நிற்பார். சிவி சண்முகம் நிற்பார், அவருக்கு எதிராக ஒருத்தர் வன்னியராக தானே இருப்பார். அப்போ ஜாதி எங்கே ப்ளே பண்ணுது? அதுதான் அந்த குரூசியல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஜாதி வந்து ஒரு ரோல் பண்ணும், அதை வேறு மாதிரி பார்ப்பாங்க. லாட் ஆஃப் திங்ஸ் அது. சூப்பர், தேங்க்யூ வெரி மச். நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதில்களை தேட முயற்சி கொண்டிருப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி.